வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தனா. இந்த வீடியோவை உங்கள் குட்டீஸுக்கு ஃபுல்லாக ப்ளே பண்ணி காமிங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு நிறைய குட் ஹேபிட்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட், குட்டீஸ் உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அம்மா அப்பா கிட்ட நல்ல பேர் கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. ஃபர்ஸ்ட்டு, காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும். அம்மா அப்பா எந்திரின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு தடவை எழுப்பி விட்டாலே நீங்கள் எந்திரிச்சிடணும். அப்படியே ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா அம்மா ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணுங்கள், நானே எந்திரிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லணும். அவங்கள ரொம்ப கத்த வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணுன்னு அவங்க கத்தக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக போங்க, ப்ரஷ் பண்ணுங்கள். அப்புறமே நீங்கள் டாய்லெட் போகணுன்னா போயிட்டு நீங்கள் பாத் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம். அதுக்கப்புறம் சாப்பிடுன்னு அவங்கள கெஞ்ச வைக்காதீங்க. பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக உடம்புக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போகணும், அங்கே நிறைய படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல எனர்ஜி தேவை. அப்போ காலையில் அவங்க கொடுக்குற ஹெல்த்தியான சாப்பாடை கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாட்டர் கேனை நீங்களே தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. அம்மா சாப்பாடு கண்டிப்பாக கட்டி கொடுத்துருவாங்க இல்லையா, அவங்களே நம்ம காலையிலேயே எல்லா வேலையும் வாங்கக்கூடாது. அதனால உங்கள் வாட்டர் கேன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோங்க. தண்ணியை கண்டிப்பாக ஃபுல்லாக ஸ்கூல்லேயே குடிச்சிட்டு வாங்க. அப்படி தண்ணி குடிக்க முடியாட்டி கவலையே இல்லை, வீட்டில் நைட்டுக்குள்ளே அதை குடிச்சு முடிச்சிருங்க. அப்படியும் குடிக்கல, நிறைய தண்ணி இருக்குது, வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் ரோட்லலாம் ஊற்றாதீங்க. ஏதாவது உங்கள் பக்கத்தில் செடி இருக்குது, மரம் இருக்குன்னா அதில் வேஸ்ட் தண்ணியை ஊற்றிடுங்க. ரொம்ப அது வேஸ்ட்டாக போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பிளான்ட்ஸில் ஊற்றிட்டா. அதுக்கப்புறம் சாப்பாடை அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு டஸ்ட்பினில் கொட்டாதீங்க. முடிஞ்ச அளவு ஃபுல்லாக சாப்பிடுங்க. அப்படி ஃபுல்லாக சாப்பிட முடியல, ரொம்ப வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஈவினிங் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சா கெட்டு போயிடும் இல்லையா, அப்போ வீட்டில் அம்மா கிட்ட சொல்லிடுங்க, என்னால் இவ்வளோதாம்மா சாப்பிட முடியுது, அதனால எனக்கு கம்மியாக வைங்க போதும் அப்படின்னு சொல்லிடுங்க. சப்போஸ் வீட்டில் நீங்கள் சாப்பிட்றப்போ சாப்பாடு மிச்சம் ஆகுது, அம்மா நிறைய வச்சுட்டாங்க அப்படின்னா வெளியில் எடுத்துகிட்டு போய் நாய் ஏதாவது இருந்துச்சுன்னா டாகுக்கு போட்டுறீங்கன்னா அதுவும் வயிறு அரை சாப்பிடும். நம்மளுக்கு அது ரொம்ப நல்லது. அது டஸ்ட்பினில் போய் வீணாக போகிறதுக்கு டாக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் போயிட்டு வாங்க. ஸ்கூல் போயிட்டு பிரேக்கில் கண்டிப்பாக வாட்டர் குடிங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவீங்க இல்லையா, வீட்டுக்கு வந்தோடனே புக் எடுங்க நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் நேரம் விளையாடுங்க. ஆனால் நீங்கள் வீட்டுக்கு என்டர் ஆகுறீங்க பார்த்தீங்களா, அப்போ சாக்ஸ் ஒரு பக்கம், ஷூ ஒரு பக்கம் போடுறது, ஐடி கார்டை கழட்டி விசிறு அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் ஒரு 10 minutes லேட் ஆகும் ஸ்கூல் போகிறதுக்கு, ஏன்னா காலையில் அதை தேடிட்டு இருப்பீங்க. அதனால எடுத்தோடனே வெளியில் உங்கள் ஷூவை ப்ராப்பராக வைங்க. சாக்ஸை வாஷ் பண்ண போடுங்க. உங்கள் யூனிஃபார்மை ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ண போடுங்க. அப்போ தான் அம்மா வாஷ் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், உங்களோட பேகெல்லாம் அங்கங்கே விசிறடிக்காமல் ஓரமாக வைங்க. உங்கள் லஞ்ச் பேக்கை நீங்களே ஓப்பன் பண்ணி நீங்கள் பாத்திரத்தை வாஷ் எல்லாம் பண்ண வேணாம், சாப்பிட்டதை விளக்க போடுங்க, சிங்கில் போடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு டீ ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விளையாட போங்க. விளையாடணுன்னா அதுலேயே மூழ்கிடக்கூடாது, நம்மளுக்கு ஹோம் ஒர்க்லாம் இருக்குது இல்லையா, அதனால கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு ஒரு 1/2 an hour அந்த மாதிரி விளையாண்டுட்டு வீட்டுக்கு வாங்க. சப்போஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைக்கா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்லேயே உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். படிக்கணுங்கிறது இல்லை, அதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரா பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி பண்ணுறது, கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறது, அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் படிக்கிற டைம் வந்தோடனே படிக்க ஆரம்பிச்சிடணும். சில பேர் என்ன செய்வாங்க, அசைன்மெண்ட்டோ ஹோம் ஒர்க்கோ கொடுத்தா காலையில் செஞ்சுக்கலாம், ஸ்கூலுக்கு போய் செஞ்சுக்கலாம், மேம் வரத்துக்கு முன்னாடி செஞ்சிடலாம், ப்ரேயரில் கேப்பில் செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடிக்க முடியாது. அப்புறம் ஸ்கூலில் திட்டு வாங்கிட்டு மூஞ்ச சோகமாக வச்சுட்டு வருவீங்க. அதனால தூங்க போகிறதுக்கு முன்னாடியே எல்லா ஹோம்ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, ஜிப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு, பேகெல்லாம் அழகாக பேக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லை. காலையில் ஏதாவது காரணம் சொல்லி வயிறு வலி தலைவலின்னு லீவ் போடுறோங்கிற அவசியமும் இல்லை. அழகாக ஹோம்ஒர்க்கை முடிக்கலாம், அழகாக போகலாம். டெஸ்ட்டு வச்சாலும் பயப்படவே வேணாம். ஈவினிங் படிச்சிட்டிங்கன்னா காலையில் படிச்சுக்கலாம், அங்கே போய் படிச்சுக்கலாம். ஃப்ரெண்டு காமிப்பான் அப்படிலாம் நம்பிங்கன்னா ஃப்ரெண்டு அன்றைக்கி லீவ் போட்டு காலை வாரி விட்டுருவோம். நீங்கள் படிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. அதனால் என்ன பண்ணுங்கள், நல்ல பிள்ளையாக எடுத்து படிச்சுட்டு முன்னாடி நாளே எல்லாமே முடிச்சுட்டு பேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் எந்திரிங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம் இருந்தால் மார்னிங் எந்திரிச்சு ரிவைஸ் பண்ணுங்கள். அழகாக உங்கள் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அம்மா அப்பாட்ட திட்டு வாங்குறதுலேருந்து எஸ்கேப் ஆகலாம், மேம் கிட்ட திட்டு வாங்குறதுலேருந்து எஸ்கேப் ஆகலாம், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு படிப்பில் உங்களுக்கே ஆர்வம் வரும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜாலியாக டெய்லி நீங்கள் பயப்படாமல் ஸ்கூல் போயிட்டு வரலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். எனக்காக கொஞ்சம் பண்ணுங்கப்பா, அம்மா அப்பாவை ரொம்ப கற்று வைக்காதீங்க, பாவம் இல்லை அவங்க. வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.